துபாயில் அந்த பனிக்கால இரவு எலும்பை துளைக்கும் குளிரை விட வயிற்றை கிள்ளும் பசி எனக்கு பெரிய வழியாக தெரிந்தது. என் பெயர் வன்சிகா. வறுமையின் பிடியில் சிக்கி வேறு வழியின்றி உடலை விற்று பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டவள் நான். அன்று தெரு ஓரத்தில் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்த போது ஒரு பிரம்மாண்டமான கார் என் முன்னால் வந்து நின்றது. பசியால் கண்கள் இருட்டின. 2 நாட்களாக உணவு ஏதும் இல்லை. கார் அருகே சென்று, ஐயா, ஒரு இரவுக்கு வெறும் 5000 மட்டும் போதும் என்று என் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டு சொன்னேன். பசி என்னை அவ்வளவு மலிவான விலைக்கு இறக்கிவிட்டது. ஆனால் காரில் இருந்து இறங்கிய அந்த நபரோ என்னை ஏறிட்டு பார்த்தார். உனக்கு ஒரு இரவுக்கு 5 லட்சம் தருகிறேன் என்றார். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போன நான் உடனடியாக அவர் காரில் ஏறினேன். கார் துபாயின் ஆடம்பரமான பகுதிகளை கடந்து சென்றது. 1.5 ஆண்டுகளாக இந்த ஊரில் இருந்தாலும் இவ்வளவு விலை உயர்ந்த காரில் நான் அமர்ந்தது இதுவே முதல் முறை. காரில் வீசிய விலை உயர்ந்த அத்தரின் மனம் என் பயத்தை இன்னும் கூட்டியது. அவர் கையில் கட்டியிருந்த கடிகாரம் அவர் எவ்வளவு செல்வந்தர் என்பதை சொல்லாமல் சொன்னது. சிறிது நேரத்தில் ஒரு மாளிகை போன்ற வீட்டின் முன் கார் நின்றது. காரில் இருந்து இறங்கும் முன் அவர் என்னை எச்சரித்தார். உள்ளே வந்ததும் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். கடைத்தெரு பெண் போல நடந்து கொண்டால் பணம் தரமாட்டேன். நேராக போலீசில் ஒப்படைப்பேன். நான் சொல்வதை மட்டும் செய். சொந்தமாக எதையும் பேசாதே. அவரது மிரட்டல் என்னை நடுங்க வைத்தது. ஐயா, இது ஏதேனும் ஆபத்தான இடமா? அப்படியென்றால் நான் இப்போதே போய்விடுகிறேன். பசியால் சாவதே மேல் என்றேன். அவர் என்னை பார்த்து கடுகெடுத்தார். காரில் ஏறும் முன்பே இதை யோசித்திருக்க வேண்டும். இப்போது அமைதியாக உள்ளே வா. நான் என் பசியை பற்றி மீண்டும் சொன்னேன். ஐயா, 2 நாட்களாக உணவு இல்லை. மயக்கமாக வருகிறது. ஏதாவது சாப்பிட கொடுத்தால் நீங்கள் சொல்வதை அப்படியே செய்கிறேன். அவர் என் பேச்சை காதில் வாங்கவில்லை. இன்னொரு முறை சத்தம் போட்டால் இங்கேயே புதைத்து விடுவேன் என்று கர்ஜித்தவர் என் கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த மாளிகைக்குள் நுழைந்தார். உள்ளே நுழைந்ததும் விளக்குகள் கண்ணை பறித்தன. அங்கு பெரும் பணக்காரர்களும் முக்கிய புள்ளிகளும் கூடியிருந்தனர். என்னை ஆட சொல்வார்களோ என்று என் உள்ளம் பயந்தது. எதுவாக இருந்தாலும் பசிக்காக சகித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தேன். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அவர் என் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு அங்கிருந்த அனைவரையும் பார்த்து உரத்த குரலில் சொன்னார். பெரியோர்களே, தாய்மார்களே, என் வாழ்க்கையில் ஒரு பெண் இருக்கிறாளா என்று நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் அல்லவா? இதோ இவள்தான் என் வருங்கால மனைவி, என் நிச்சயதார்த்த பெண் வன்சிகா. என் உலகமே ஒரு நிமிடம் சுழன்றது. தெரு ஓரத்தில் நின்றிருந்த ஒருத்தியை ஊர் மெச்சும் பணக்காரரின் வருங்கால மனைவி என்று அவர் அறிமுகப்படுத்தியதன் பின்னணி என்ன? அரங்கமே நிசப்தமாக இருந்தது. இவள்தான் என் வருங்கால மனைவி வன்சிகா என்று அந்த நபர் அறிவித்ததும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். முக்கியமான ஒரு நடுத்தர வயது பெண்மணி, மாணவின் தாய், ஓடி வந்து அவன் கையை பிடித்து கொண்டார். மாணவ், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? தெருவில் நின்றிருந்த ஒருத்தியை மங்கையர்க்கரசி என்று அறிமுகப்படுத்துகிறாயே. இன்று உனக்கு எவ்வளவு பெரிய இடத்தில் வரன் பார்த்திருக்கிறோம் தெரியுமா? விளையாடாதே. இது வெறும் வேடிக்கை என்று எல்லோரிடமும் சொல் என்று ரகசியமாக கத்தினான். மாணவ் அசரவில்லை. அவன் உரத்த குரலில் அனைவரிடமும் சொன்னான். அம்மா, எனக்காக நீங்கள் பார்த்திருக்கும் வரனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் காதலில் விழுந்த பின் என்னால் மாற முடியாது. வன்சிகா இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என் வாழ்க்கையில் தலையிட்டு அதை சிதைக்காதீர்கள். அவன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் என் இதயத்தை இடியாக தாக்கியது. திடீரென அவன் பக்கம் என்னை திருப்பி, பார்த்தாயா வன்சிகா, என் காதல் தோல்வி அடையும் என்று பயந்தாயே. இப்போது பார், ஊர் அறிய உன்னை என் மனைவியாக்க போகிறேன். இன்றே திருமணம் நடக்கும் என்றான். அந்த நிமிடத்தில் பசியும் பணத்தின் தேவையும் என்னை மௌனமாக்கியது. நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே ஆகட்டும் என்று நானும் அந்த நாடகத்தில் இணைந்து கொண்டேன். நிலைமை விபரீதமானதை உணர்ந்த மாணவின் தந்தை அவனிடம் வந்து எச்சரித்தார். இந்த தெருவோர பெண்ணை நீ மணந்தால் சொத்தில் உனக்கு ஒரு பைசா பங்கு கூட கிடையாது. மாணவ் சிரித்து கொண்டே சொன்னான். சொத்தை விட எனக்கு சொந்தமானவள்தான் முக்கியம். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு புரோகிதர் வரவழைக்கப்பட்டார். என் பழைய வாழ்க்கை ஒரு நிழற்படம் போல என் கண்ணெதிரே வந்து சென்றது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் மண்ணில் கால் வைத்த போது ஒரு கௌரவமான வேலை, நல்ல வாழ்க்கை என எத்தனையோ கனவுகள் இருந்தன. ஆனால் விதி என்னை ஒரு விலை மகளாக்கி வேடிக்கை பார்த்தது.
இப்போது இதோ தெரியாத ஒருவனுக்கு தெரியாத காரணத்திற்காக மனைவியாக போகிறேன். மங்கள நான் பூசப்பட்டது. அக்னியை சுற்றி 7 அடிகள் எடுத்து வைத்தோம். வன்சிகா எனும் நான் மானவ் வர்மாவின் மனைவியானேன். சடங்குகள் முடிந்ததும் மானவ் என்னை ஒரு பிரம்மாண்டமான அறைக்கு அழைத்து சென்றான். அரை மணி நேரத்தில் வருகிறேன், அதுவரை இங்கே இரு என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். அந்த அறை ஒரு குட்டி அரண்மனை போல இருந்தது. மென்மையான படுக்கை, விலை உயர்ந்த அலங்காரங்கள். தெரு ஓரத்தில் வாடிய எனக்கு இது ஒரு கனவு போல இருந்தது. களைப்பிலும் பசியிலும் நான் அப்படியே உறங்கி போனேன். விடியற்காலையில் கண் விழித்த போதுதான் நான் எங்கே இருக்கிறேன் என்ற உணர்வே வந்தது. அங்கிருந்த வேலைக்கார பெண்ணிடம் குளிப்பதற்கான சோப்பு மற்றும் ஒரு கண்ணியமான சுடிதார் கேட்டேன். குளித்து முடித்து தலையில் ஒரு துப்பட்டாவை போர்த்தி கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என் கண்கள் பனித்தன. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய வன்சிகாவை பார்ப்பது போல் இருந்தது. இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தேன். இறைவா, இந்த சுவர்களுக்குள் எனக்கு 2 வேளை உணவும் கண்ணியமான வாழ்க்கையும் கிடைத்தால் போதும். காலை 10 மணி இருக்கும். மானவ் அறைக்குள் வந்தான். அவனது முகம் இப்போது சாந்தமாக இருந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் அவன் மெதுவாக பேசத் தொடங்கினான். என் பெயர் மானவ் வர்மா. இந்த கட்டிடமும் இங்கிருக்கும் நிறுவனங்களும் என்னுடையவை. நேற்று உன்னிடம் அப்படி நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் சித்தி மிகுந்த பேராசை பிடித்தவள். சொத்துக்காக எனக்கு பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து வைக்க துடித்தாள். என்னை அசிங்கப்படுத்தி பணிய வைக்க திட்டம் போட்டாள். அவன் தொடர்ந்தான். இந்த சிக்கலில் இருந்து தப்பிக்க எனக்கு உடனடியாக ஒரு திருமணம் தேவைப்பட்டது. அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். வெறும் சில மாதங்கள் மட்டும் நீ என் மனைவியாக நடித்தால் போதும். இப்போதுதான் எனக்கு புரிந்தது, நான் ஒரு பொய்க்காக நிஜமாகவே மனமுடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. மானவ் சொன்ன அந்த 4 மாத ஒப்பந்தமும் 25 லட்சம் ரூபாய் ஆசையும் என் காதுகளில் விழவே இல்லை. அவன் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு பெயர் மானவ் வர்மா என் இதயத்தில் மின்னலாய் தாக்கியது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாபின் ஒரு சிறிய கிராமத்தில் என் தந்தையின் செல்ல மகளாக வாழ்ந்த அந்த நாட்களுக்கு என் மனம் சிறகடித்து சென்றது. என் தந்தை ஒரு நேர்மையான கான்ட்ராக்டர். என் கையில் தவழ்ந்த அந்த ஒரு தொடுதிரை அலைபேசிதான் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. முகநூலில் அறிமுகமான மானவ் வர்மா இனிமையாக பேசினான். தன்னை துபாயில் இருக்கும் பெரும் செல்வந்தன் என்று காட்டிக்கொண்டான். அவன் பேச்சில் மயங்கி தந்தைக்கும் தெரியாமல் பாஸ்போர்ட் எடுத்து அவன் அனுப்பிய டிக்கெட்டில் துபாய் வந்திறங்கினேன். ஆனால் வந்த இடத்தில் அவன் என்னை கைவிட்டான். பசியும் வறுமையும் என்னை சூறையாடிய போது வேறு வழியின்றி தெருவோரத்தில் நிற்கத் தொடங்கினேன். என் கௌரவம், என் குலம் என அனைத்தும் அந்த துபாய் வீதிகளில் தொலைந்து போனது. உண்மையை உடைத்த நிமிடம் இரவு 8 மணி இருக்கும். மானவ் அறைக்குள் நுழைந்தான். நான் ஆவேசத்துடன் அவன் சட்டையை பிடித்து உலுக்கினேன். பொய் சொல்லாதே, நீயும் அதே மானவ் வர்மா தானே? காதலிப்பதாக கூறி என்னை துபாய்க்கு வரவழைத்து நடு ரோட்டில் அனாதையாக விட்டுவிட்டு ஓடிய அதே துரோகிதானே நீ என்று கத்தினேன். மானவ் அப்படியே என் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. ஆமாம் வன்சிகா, நான் பாவிதான். உன்னை வரவழைத்த போது என் தந்தை நம் காதலை எதிர்த்தார். உன்னை தொடர்பு கொண்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். என்னை சிறை வைத்தார்கள். உன்னை தேடி நான் ஆள் அனுப்பினேன். ஆனால் நீ யாரிடமும் சிக்கவில்லை. கடந்த வாரம் நீ ஒரு ஹோட்டலில் இருப்பதை பார்த்தபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. உன்னை மீட்டெடுக்கவே இந்த நாடகத்தை ஆடினேன் என்று கதறினான். அவன் துரோகத்தை செய்திருந்தாலும் அதை சரி செய்ய அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி என் மனதை ஏதோ ஒரு மூலையில் நெகிழ செய்தது. ஒரு பெண்ணாக இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற இதுவே வழி என்று தோன்றியது. நான் அவனை மன்னித்தேன். நாட்கள் நகர்ந்தன. மானவ் என்னை தன் மனைவியாக உலகத்திற்கு காட்டினான். அவன் சித்தியின் கொடுமைகளில் இருந்து என்னை காத்தான். ஒருபோதும் என் கடந்த காலத்தை பற்றி இழிவாக பேசியதே இல்லை. 6 மாதங்களுக்கு பிறகு மானவ் என்னை பஞ்சாபிற்கு அழைத்து சென்றான். பெரும் செல்வாக்கோடு விலை உயர்ந்த காரில் நான் என் வீட்டு வாசலில் நின்றபோது என் தந்தை முதலில் என்னை பார்க்க மறுத்தார். ஆனால் நான் ஒரு கண்ணியமான வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்ததும் அவர் என்னை கட்டிப்பிடித்து அழுதார். இன்று நான் ஒரு அரண்மனை போன்ற வீட்டில் வசதியாக வாழ்கிறேன். ஆனால் இப்போதும் அந்த துபாய் வீதிகள் என் கனவில் வந்து என்னை பயமுறுத்துகின்றன. இளம் பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். ஆன்லைன் உறவுகளை ஒருபோதும் முழுமையாக நம்பாதீர்கள். பெற்றோரிடம் எதையும் மறைக்காதீர்கள். அவர்கள் காட்டும் கண்டிப்பை விட வெளியில் இருக்கும் உலகம் மிக கொடூரமானது. ஆசையிலும் ஆடம்பரத்திலும் மயங்கி எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் இருளாக்கிவிடும். என்னை போல எல்லோருக்கும் ஒரு மாணவ
மாணவ கிடைப்பதில்லை. பெரும்பாலான கதைகள் தெருவோரங்களிலேயே முடிந்து போகின்றன. கவனமாக இருங்கள். மாணவுடன் இந்தியா திரும்பிய பிறகு வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறிவிட்டதாகவே எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் என் மனதிற்குள் ஒரு போர் நடந்து கொண்டே இருந்தது. வன்சிகா எனும் நான் இப்போது திருமதி மானவ் வர்மா. கழுத்தில் தாலி, நெற்றியில் குங்குமம் என மங்கள சின்னங்கள் என்னை அலங்கரித்தாலும் துபாய் வீதிகளில் நான் சிந்திய கண்ணீரின் ஈரம் இன்னும் காயவில்லை. திருமணமாகி 1 ஆண்டு உருண்டோடியது. மானவ் என்னை தன் உயிராக கருதினான். ஒரு நாள் மாலை எங்கள் மாளிகையின் தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது மானவ் மெதுவாக என் கைகளை பற்றினான். வன்சிகா, கடந்த காலத்தை நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதை மறக்க ஒரே வழி உன்னை போன்ற நிலையில் இருக்கும் மற்ற பெண்களுக்கு நீ ஒரு விடியலாக மாறுவதுதான் என்றான். அவன் பேச்சில் இருந்த தெளிவு எனக்கு புதிய தெம்பை கொடுத்தது. மாணவியின் உதவியுடன் புது விடியல் என்ற பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினேன். வெளிநாடுகளுக்கு வேலை தேடி சென்று ஏமாற்றப்படும் பெண்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதே இதன் நோக்கம். ஒரு நாள் என் அலுவலகத்திற்கு ஒரு இளம்பெண் உதவி கேட்டு வந்திருந்தாள். அவளது முகம் பயத்தில் வெளுத்திருந்தது. மேடம், என்னை ஒருவன் துபாய்க்கு அழைத்து செல்வதாக கூறி என் பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டான். இப்போது என்னை மிரட்டுகிறான் என்று அழுதாள். அவள் காட்டிய அந்த நபரின் புகைப்படத்தை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அவன் பெயர் விக்ரம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு துபாயில் என்னை சீரழித்த அதே கும்பலை சேர்ந்தவன். பழைய நினைவுகள் என் நெஞ்சை அடைத்தன. கோபம் என் ரத்தத்தில் கொதித்தது. ஆனால் இம்முறை நான் பலவீனமான வன்சிகா அல்ல. மாணவின் அதிகாரமும் என் அனுபவமும் எனக்கு துணையாக இருந்தன. காவல்துறையின் உதவியுடன் ஒரு திட்டமிட்ட ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அந்த சர்வதேச கும்பலை வளைத்து பிடித்தோம். விக்ரம் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட போது அவன் என்னை பார்த்து அடையாளம் கண்டு மிரண்டான். அன்று நான் அடைந்த திருப்தி எனக்கு கிடைத்த கோடிக்கணக்கான சொத்துக்களை விட மேலானது. இந்த சம்பவம் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது. என் கடந்த காலத்தை பற்றி சிலர் மறைமுகமாக பேசினாலும் மானவ் என் முன்னால் ஒரு இரும்பு தூணாக நின்றான். ஒரு பெண்ணின் கடந்த காலத்தை விட அவளது தற்போதைய தைரியமே போற்றத்தக்கது என்று அவன் மேடைகளில் முழங்கிய போது என் தந்தையின் கண்கள் பெருமையில் நனைந்தன. இன்று என் கைகளில் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறாள். அவளுக்கு சக்தி என்று பெயரிட்டிருக்கிறோம். அவள் வளர்ந்து பெரியவளாகும் போது அவளது தாய் ஒரு பலவீனமானவளாக அல்ல, புயலை கடந்து வந்த ஒரு போராளியாக தெரிய வேண்டும் என்பதே என் ஆசை. வாழ்க்கை எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தது. அன்பான கணவன், அழகான குழந்தை, சமுதாயத்தில் அந்தஸ்து. ஆனால் இன்னும் ஒரு கணக்கு மட்டும் தீர்க்கப்படாமல் இருந்தது. அது என் சித்தியின் வெறுப்பு. மாணவின் சித்தி. நான் ஒரு தெருவோர பெண் என்பதையும் எங்களை இணைத்தது ஒரு பொய் கல்யாணம் என்பதையும் ரகசியமாக தெரிந்து வைத்திருந்தார். அதை வைத்து மாணவை மிரட்டி சொத்து முழுவதையும் தன் பெயருக்கு மாற்ற துடித்தார். ஒரு மழைக்கால இரவு மாணவ் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து சித்தி என் அறைக்குள் நுழைந்தார். உன் கடந்த காலத்தை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பேன். என் மகனுக்கு நீ தகுதியற்றவள் என்று கத்தினாள். நான் நிதானமாக எழுந்தேன். இப்போது என் கண்களில் பயமில்லை. சித்தி, என் கடந்த காலத்தை பற்றி நானே உலகிற்கு சொல்லிவிட்டேன். என் புது விடியல் அமைப்பின் மூலம் நான் காப்பாற்றிய ஒவ்வொரு பெண்ணும் என் கதையை அறிவார்கள். என்னை கண்டு நான் வெட்கப்படவில்லை. ஆனால் உங்களைப் போல கூடவே இருந்து குழி பறிப்பவர்களை கண்டுதான் அருவருக்கிறேன் என்றேன். அதே சமயம் மாணவின் தந்தை கதவோரம் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் உள்ளே வந்து, இந்த வீட்டின் உண்மையான கௌரவம் வன்சிகா தான். அவளை வெளியேற்ற நினைத்தால் நீதான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று சித்தியிடம் கண்டிப்புடன் கூறினார். அன்றுடன் அந்த மாளிகையில் இருந்த இருள் விலகியது. சில மாதங்கள் கழித்து நான் ஒரு சர்வதேச பெண்கள் மாநாட்டிற்காக மீண்டும் துபாய் சென்றிருந்தேன். இம்முறை நான் இளிச்சவாயி வன்சிகா அல்ல, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவி. மாநாடு முடிந்து திரும்பும் போது நான் முன்பு வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்த அதே தெருவோரத்தை கடந்தேன். அங்கே ஒரு பெண் பசியால் சுருண்டு கிடப்பதை கண்டேன். நான் காரை நிறுத்த சொன்னேன். அவள் அருகே சென்று உணவும் நீரும் கொடுத்தேன். அவள் என்னை பார்த்தபோது என் பழைய பிம்பம் என் கண்ணில் தெரிந்தது. அவளை அணைத்து கொண்டேன். பயப்படாதே, இனி உன் வாழ்க்கை மாறும் என்று கூறி அவளை என் காப்பகத்திற்கு அழைத்து வந்தேன். பஞ்சாபில் உள்ள எங்கள் பண்ணை வீட்டில் என் தந்தை இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார். மானவ் என் பணிகளில் எனக்கு பெரும் துணையாக இருக்கிறான். என் மகள் சக்தி வளர வளர அவளுக்கு நான் சொல்லும் முதல் பாடம், மரியாதை என்பது பிறர் நமக்கு கொடுப்பது அல்ல, அது நாம் நமக்காக தேடிக்கொள்வது. 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு விருது கிடைத்தது. மேடையில் ஏறிய போது நான் என் உரையை இப்படி தொடங்கினேன். நான் தெருவோரம் நின்றவள்தான், ஆனால் இன்று சிகரத்தில் நிற்கிறேன். என்னை வீழ்த்திய அதே
அதே சமூகம் இன்று என்னை அண்ணாந்து பார்க்கிறது. பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் விழுந்தால் அவர்கள் எழுவது சரித்திரமாக இருக்கும். அரங்கமே எழுந்து நின்று கை தட்டியது. மாணவின் கண்களில் பெருமித கண்ணீர் மின்னியது. உங்களை உலகம் எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல, உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம். இருள் சூழ்ந்த இரவு கூட ஒரு அழகான விடியலில்தான் முடியும். வாழ்க்கை அதன் போக்கில் சீராக சென்று கொண்டிருந்தாலும் என் மனதில் ஒரு மூலையில் ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது. நான் இழந்தது கௌரவத்தை மட்டுமல்ல, என் உடன் பிறந்தவர்களின் நம்பிக்கையையும் சேர்த்துதான். என் தந்தை என்னை மன்னித்து விட்டார், ஆனால் என் இரு அண்ணன்களும் என்னிடம் பேசுவதை தவிர்த்து வந்தனர். ஒரு நாள் காலை பஞ்சாபில் இருந்து ஒரு செய்தி வந்தது. என் மூத்த அண்ணன் சரப்ஜித் கடுமையான விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. மாணவிடம் சொன்னவுடன், வன்சிகா, இதுதான் காலம் உனக்கு கொடுத்த வாய்ப்பு, கிளம்பு என்றான். நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கே என் குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருந்தது. என் அண்ணன்கள் என்னை ஏறிட்டும் பார்க்கவில்லை, ஆனால் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பெரும் தொகையை செலுத்த அவர்கள் தடுமாறி கொண்டிருந்தனர். யாரிடமும் சொல்லாமல் அந்த மருத்துவமனை செலவுகள் அனைத்தையும் என் புது விடியல் அறக்கட்டளை மூலம் செலுத்தினேன். அறுவை சிகிச்சை முடிந்து அண்ணன் கண் விழித்த போது நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அவர் என் கைகளை பிடித்து கொண்டு விம்மினார். எங்களை மன்னித்து விடு வன்சிகா, உன்னை ஒரு பாவப்பட்டவளாக நினைத்து நாங்கள் ஒதுக்கி வைத்தோம். ஆனால் நீ இன்று எங்களை காப்பாற்றியது உன் பணத்தால் மட்டுமல்ல, உன் பரந்த மனதால். நீ செய்த தவறை விட நீ செய்த தர்மம் பெரியது என்றார். அன்றுதான் என் இதயம் முழுமையாக குளிர்ந்தது. 1.5 ஆண்டுகால துபாய் நகரம், அதன் பிறகு வந்த போராட்டங்கள் என அனைத்தும் அந்த ஒரு மன்னிப்பில் கரைந்து போனது போலிருந்தது. சில வாரங்கள் கழித்து துபாயில் இருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்தது. அதை பிரித்து பார்த்தபோது நான் உறைந்து போனேன். அதில் ஒரு பழைய செல்போன் இருந்தது. அது நான் துபாயில் தொலைத்த எனக்கு அந்த விக்ரம் கும்பலால் கொடுக்கப்பட்ட அதே போன். அதனுடன் ஒரு கடிதமும் இருந்தது. அனுப்பியவர் அந்த சோதனையான காலத்தில் எனக்கு ஒரு முறை உணவளித்த ஒரு முதியவர். அவர் எழுதியிருந்தார், மகளே, நீ இன்று பெரிய ஆளாக்கி விட்டதை செய்திகளில் பார்த்தேன். உன் போன் அன்று என்னிடம் தவறி விழுந்தது. இதில் பல இளம் பெண்களின் எண்கள் மற்றும் புகைப்படங்கள் இருப்பதை கவனித்தேன். ஒருவேளை இது உனக்கு உதவலாம். அந்த போனை ஆய்வு செய்த போது அதில் ஒரு ரகசிய இருந்தது. அதில் நூற்றுக்கணக்கான இந்திய பெண்களின் தகவல்கள் இருந்தன. அந்த கும்பல் அடுத்ததாக யாரை குறிவைக்கிறது என்ற பட்டியலே அதில் இருந்தது. நான் உடனடியாக துபாய் தூதரகத்தை தொடர்பு கொண்டேன். அந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. பல நூறு பெண்கள் அந்த பொறியில் சிக்காமல் காப்பாற்றப்பட்டனர். மானவ் என் அருகில் வந்து நின்றான். இப்போது உனக்கு திருப்தியா என்று கேட்டான். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இல்லை மானவ், ஒரு வன்சிகா காப்பாற்றப்பட்டு விட்டாள். ஆனால் இன்னும் எத்தனையோ வன்சிகாக்கள் அந்த தெருக்களில் அழுது கொண்டிருக்கிறார்கள். என் இறுதி மூச்சு இருக்கும் வரை அந்த பெண்களுக்கான கலங்கரை விளக்கமாக நான் இருப்பேன். வாழ்க்கை நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தரும்போது அதை நாம் நமக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நம்மை போல வீழ்ந்தவர்களை தூக்கி விட பயன்படுத்த வேண்டும். அன்று தெருவோரத்தில் 5000 ரூபாய்க்காக ஏங்கிய ஒரு பெண் இன்று பல கோடி பெண்களின் நம்பிக்கையாக மாறியிருக்கிறாள். இது வன்சிகாவின் கதை மட்டுமல்ல, வீழ்ந்து எழுந்த ஒவ்வொரு பெண்ணின் வெற்றி சங்கொலி. வாழ்க்கை எனக்கு கொடுத்த சவால்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து விட்டதாக நான் நினைத்தேன். அண்ணன்களின் மன்னிப்பு, சமூகத்தின் அங்கீகாரம் என எல்லாம் கிடைத்து விட்டது. ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் என் கதவருகே தேடி வந்தது. அந்த மர்ம தொலைபேசி. ஒரு நாள் அதிகாலை என் அலுவலகத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியது துபாய் காவல்துறையின் ஒரு உயர் அதிகாரி. திருமதி வன்சிகா, நீங்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு பெரிய கும்பலை நாங்கள் கைது செய்துள்ளோம். அதில் ஒருவன் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறான். அவன் பெயர் விக்ரம். என் உடல் ஒரு நிமிடம் நடுங்கியது. என்னை சீரழித்த அதே விக்ரம். மானவ் என் கைகளை பற்றி கொண்டான். பயப்படாதே வன்சிகா, இப்போது நீ பலவீனமானவள் அல்ல, நீ ஒரு போராளி. அவனது கண்களை பார்த்து பேச வேண்டியது உன் கடமை என்றான். நாங்கள் துபாய் சென்றோம். சிறைச்சாலையின் இரும்பு கம்பிக்கு பின்னால் விக்ரம் அமர்ந்திருந்தான். அன்று செருகோடு இருந்த அவனது முகம் இன்று சிதைந்து போயிருந்தது. என்னை பார்த்ததும் அவன் கதறி அழுதான். வன்சிகா, என்னை மன்னித்து விடு. நீ கொடுத்த ஆதாரங்களால் என் மொத்த குடும்பமே இன்று நடுத்தெருவில் நிற்கிறது. என் தங்கையும் உன்னை போலவே ஒருவனால் ஏமாற்றப்பட்டு இன்று காணாமல் போய்விட்டாள். கர்ம வினை எவ்வளவு கொடியது என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். என் தங்கையை தேடி கொடுப்பாயா என்று என் காலடியில் விழுந்து கதறினான். பழிவாங்க வேண்டும் என்று
துடித்த என் உள்ளம் ஒரு கணம் மனிதாபிமானத்தால் கரைந்தது. விக்ரம், நீ செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறாய். ஆனால் உன் தங்கை பாவம் செய்யவில்லை. அவளை கண்டுபிடிப்பது என் கடமை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். இந்த சம்பவம் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு தள்ளியது. புது விடியல் அமைப்பு இப்போது உலகளாவிய ரீதியில் விரிவடைந்தது. பல நாடுகளில் ஏமாற்றப்பட்ட இந்திய பெண்களை மீட்கும் ஒரு சர்வதேச வலையமைப்பை உருவாக்கினேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் என் மகளுடன் அந்த பழைய கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறேன். அன்று 5000 ரூபாய்க்காக ஏங்கிய அதே கடற்கரை. ஆனால் இன்று அங்கு வன்சிகா மறுவாழ்வு மையம் என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் கம்பீரமாக நிற்கிறது. மானவ் என் தோளில் கை வைத்தான். பார் வன்சிகா, உன் கண்ணீர் இன்று பன்னீராக மாறி ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வை நனைத்து கொண்டிருக்கிறது என்றான். நான் வானத்தை பார்த்தேன். மேகங்கள் கலைந்து சூரியன் பிரகாசமாக தெரிந்தது. என் கடந்த காலம் ஒரு கரை படிந்த ஆடையாக இருக்கலாம். ஆனால் நான் இன்று அணிந்திருக்கும் கௌரவம் அந்த சூரியனை விட பிரகாசமானது. பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் உலகை தாங்கும் அச்சாணிகள். துரோகங்களை விட மன்னிப்பும் நம்பிக்கையுமே ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. வன்சிகாவின் பயணம் இங்கே ஒரு நிறைவை எட்டுகிறது. ஆனால் அவள் ஏற்றி வைத்த தீபம் பல ஆயிரம் பெண்களின் மனதில் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. வாசகர்களுக்கான இறுதி செய்தி: வாழ்க்கை என்பது நாம் செய்யும் தவறுகளால் முடிந்து விடுவதில்லை. ஆனால் அந்த தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். ஆசை காட்டுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கடின உழைப்பை தவிர குறுக்கு வழி எதுவும் இல்லை. வீழ்ந்த இடத்தில் இருந்து மீட்டெழுவதே உண்மையான வெற்றி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.